நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் மூட நம்பிக்கை இருந்தது என்றால், ஆந்தை இரவில் கத்தினால் ஒரு மையத்து விழப்போகுதுங்கிற மூட நம்பிக்கை அப்போ இருந்துச்சு. ஆந்தை கத்தினா மையத்து என்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. சஃபர் மாதத்தில் பீடை இருக்குது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை சஃபர் மாதம் இப்போவும் இருக்குது. சஃபர் மாதத்தில் ஒடுக்கத்து புதன் ஏன் வந்துச்சு? சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன் தானே ஒடுக்கத்து புதன். ஒடுக்கத்து புதனில் அவர் இலையில் மாவிலையில் தண்ணி எழுதி கிணத்துக்களை கரைச்சி ஊற்றி வச்சிருப்பார். அசரத்து போனோன்னா ஒடுக்கத்து புதனுக்கு அசரத்தில் விட்டு தண்ணி அல்ல போகிற அவர் கிணத்து தண்ணிக்கு ஊதி இருப்பார். ஊதி விட்டால் அதை எடுத்துக்கிட்டு போய் குடித்தா அந்த பீடைகள் எல்லாம் நீங்கிடுமா. மாவிலையில் எழுதணுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதியில் இருந்தாங்க. மாவிலை இருந்திருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு தான். மாவிலை எங்கேருந்து வந்தான்னு தெரியல. இப்படியெல்லாம் மூட நம்பிக்கை இருக்குது. பிள்ளை வகுத்தில் இருந்தால் பிள்ளை கொழுக்கட்டையாம். நபி வழியாக இருந்தால் பிள்ளை கொழுக்கட்டை சுடுறது இஸ்லாத்தில் ஈமானில் இருந்தால் நான் இன்றைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன். ஒரு மௌலவி சாப் கொழுக்கட்டைக்கு அரபால் என்னென்று செல்லட்டும் பார்ப்போம். கணக்க தேவையில்லை கொழுக்கட்டைக்கு அரபால் என்ன? ஏன்டா மார்க்கத்தில் இருந்து அரபில் இருக்கும் இல்லை. கொழுக்கட்டைக்கு அரபால் என்னடா பிள்ளை கொழுக்கட்டை எப்படா வந்த கொழுக்கட்டை? நம்மளோட ஊரில் சுட்டு போட்டு நபீர தலையில் தூக்கி வைக்கிறேன். புள்ள கொழுக்கட்டை அசரு பணியாரம் சின்னத்து வச்சு காய மாறினா அசரு பணியாரத்துக்கு என்ன அரபண்டு எனக்கு இன்னும் தெரியா வணங்கிட்டா. அப்போ இப்படி இந்த மூட நம்பிக்கைகளை எப்படி கொண்டு வந்து கோருக்காங்க பாருங்க. அப்போ பீடை மாசமா, சஃபர் மாதம் பீடை மாசமா. அப்போ இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தடுத்துட்டாங்க. லா உதுவா ஃபில் இஸ்லாம், தொற்று நோய் என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது அப்படிங்கிறாங்க. தொற்று நோய் இல்லைன்றோன்னா நீங்கள்லாம் யோசிப்பீங்க, அப்போ கோவிட்-19 வந்துச்சே தொற்றுது அப்படின்னு. சஹாபாக்களும் அப்படி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கேட்டாங்க தெரியுமா? தொற்று நோய் இல்லைன்றோன்னே, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய குதிரைப்பட்டிக்குள்ளே ஒரு குதிரைக்கு சிரங்கு வந்துச்சு, எல்லாத்துக்கும் பரவிச்சே, அது என்னன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? முதல் குதிரைக்கு எங்கேருந்து வந்தேன்னு கேட்டாங்க. தெரியல, அல்லாஹ் தான் அதைத்தான் மற்றவங்களுக்கும் தந்தான், எடுத்துகிட்டு போ. முதல் குதிரைக்கு எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் நாடினான்ல, இதுவும் அல்லாஹ்ட நாட்டம்தான் அப்படி என்னாங்க. தொற்று நோய் என்பது இல்லை, சஃபர் மாதம் பீடை மாதம் என்பது கிடையாது, ஆந்தை கத்தினால் கெட்ட சகுனம் என்பது கிடையாது. லா தியரத்த, அதாவது கெட்ட சகுனம் பார்க்கறது, இவர் முகத்தில் முழிச்சா சகுனம் சரியில்லைங்கிறது கிடையாது. முகத்தில் முழிச்சா, இவர் விதவட முகத்தில் முழிச்சா விஷயம் சரியில்லை. கல்யாணம் பார்க்க முத்தி பார்க்க போகக்கொள்ள, பொன் பார்க்க போகக்கொள்ள, குடும்பத்தில் இருக்கிற ஒரு விதவை வந்தால் கழிச்சு விட்ருவாங்க. சிச்சி நீ வராது, உண்ட முகத்தில் முழிச்சாலே கல்யாணம் நிற்காதுண்டு. இந்த முகத்தில் முழிக்கிறதுல ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு மன்னன் வேட்டைக்கு போகிறவன் எப்போவும் நல்லா வேட்டையாடுவான். அன்றைக்கு வேட்டைக்கு போய் விட்ட அம்பு ஒரு மான்லையும் படலை, முயல்லையும் படலை, ஒன்றும் அம்பிடலை. எனக்கு சரியான வேதனையாக போச்சு. இன்றைக்கு யார முகத்தில் முழிச்சேன்னு பார்த்தான். சேவெடுக்க வந்தவன் முகத்தில் முழிச்சேன், நாசி வென்ற முகத்தில் பிடிச்சிக்கிட்டு வா அவனாண்டாங்க. அவனை பிடிச்சிக்கு வந்தாச்சு. கனவுல நாங்கள் கட்டியாச்சு. நான் என்ன மண்ணா செஞ்சேன்? காலையில் உங்களுக்கு சேவு தானே எடுத்தேன், அதுக்கு தான் உன்னை வெட்ட போகிறேன். வெட்டு கழுத்த அண்டோடனே அப்போ வெட்ட வந்தால் வளமையாக கடைசி ஆசை என்னன்னு கேட்குறதானே. கடைசி ஆசை என்ன? நான் சாவதற்கு காரணம் தெரிய வேண்டும், சாவதற்கான காரணம் தெரிய வேண்டும். அப்போ மன்னன் சொன்னான், நான் உண்ட முகத்தில் தான் முழிச்சுக்கிட்டு வேட்டைக்கு போனேன்டா, ஒரு முயல் கூட படலை, சரியா? காரணம் தெரியா? வெட்டுண்டான். வெட்ட ஓங்கும்போது சிரிச்சான் அவன். மன்னனுக்கு தலை கடுப்பு இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு, நிப்பாட்டு இப்படியே செத்தான்டா, சிரிச்சதுக்கு காரணம் தெரியாமல். ஏன்டா சிரிச்சேன் கேட்டேன். இல்லை மண்ணா, நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணா, என்ன வெட்டி விடுங்க. இல்லைடா, நீ சிரிச்சதுக்கு காரணம் சொல்லுடான்னு. இல்லை, என்ற முகத்தில் நீங்கள் முழிச்சிங்க, உங்களுக்கு மான் படலை, உங்களோட முகத்தில் நான் முழிச்சேன்னு எனக்கு கழுத்து பறக்க போகுது. இதுதான் மூட நம்பிக்கை. இப்போ விளங்குதான் முகத்தில் முழிக்கிறது. செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு தலையில் தூக்கி வைக்கிற, ஜிண்ட தலையில். ஒரு புள்ள ஓடி போய் தருவாள், லவ் பண்ணிடுவாள், ஸ்ட்ராங்காக இருந்தவள், காதலுக்கு எதிராக நின்றவள். என்ன சொல்கிற உம்மா? அவள் காட்டும் உறுதியாக இருந்த இவன் என்னமோ செஞ்சு கொடுத்துட்டான், ஓதி கொடுத்துட்டான் அண்டு
என்று தலையில் தூக்கி வைக்கிற தப்பிக்கிறதுக்கான வழிகள் இது. அப்போ இப்படியான மூட நம்பிக்கைகள் அப்போ இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆந்த கத்தினா சாவுல போதான், இப்பவும் இருக்குது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அப்படி ஒன்று கிடையாதுன்னுட்டாங்க. சபர் மாதம் பீடை மாதமா? சபர் மாதத்தில் எவ்வளோ கல்யாணம் நடக்குது, எல்லாம் டிவோர்ஸ் ஆகுதா? எப்படி நல்லது கெட்டது என்று நான் காலத்தை பிரிக்கிறது, நேரத்தை பிரிக்கிறது. காலத்தை திட்டாதீர்கள், அந்த காலமாக நானே இருக்கிறேன் என்றான் அல்லாஹ். என்ன காலமாக நான் இருக்கிறேன்? நான் தான் நிர்ணயிக்கிறேன் இது இது நடக்கணும் என்று. நான் நிர்ணயித்ததை பிழை சொன்னால் என்னை பிழைத்ததுக்கு சமந்தானே. அல்லாஹ்வுடைய கலா கதிர் விதி தானே நடந்திருக்கிறது. சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தானே சொல்றான், நடப்பதெல்லாம் எழுதப்பட்டாச்சென்கிறானே. அந்த எழுதப்பட்டதை பழித்தால் எழுதியவனை பழித்ததுக்கு சமன். எனவே காலத்தை திட்டினால் என்னை திட்டுகிறீர்கள் என்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த பீடை என்கிறது, சகுனம் என்கிறது எப்படிங்க கெட்டதாகும்? சிலருக்கு புதன்கிழமை தான் முடி வெட்டணுமா, சனிக்கிழமை தான் மரம் நாட்டணுமா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின மரம் எல்லாம் வளராம விட்டுட்டா? புதன்கிழமை வெட்டாத முடியெல்லாம் மொட்டையாக தான் பெய்தா? இல்லையே. நம்ம ஏன் இப்படி சகுனம் பார்க்குறோம்? அப்போ இப்படி கெட்ட சகுனம் என்று மூட நம்பிக்கைகளாக இருந்ததை நம்முடைய ஆட்கள் என்னறாங்க, இன்னும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. பயணம் போனால் பூனை குறுக்க போனால் பயணம் சரியில்லையாம். சரிதான், பயணம் சரியில்லை தான். பூனைக்கு சரியில்லை, நீ டயரை ஏற்றி விட்டுருவேன். பூனை குறுக்க இருக்க போனால் அதுக்கு தான் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? பூனை குறுக்க போனால் உனக்கு என்ன பிரச்சனை? நீ போவேன். கழுத குறுக்க போனால் நல்ல பயணமா? பயணம் போகும்போது கழுத குறுக்க போனால் மாஷா அல்லாஹ் கழுத வைத்து பயணம் நல்ல. அப்போ கழுத வளர்க்க வேண்டிய ஊரெல்லாம் பூனையும் வளர்க்காய், அடிக்கடி நல்லது நடக்கட்டும். அப்போ இப்படியான இந்த மூட நம்பிக்கைகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது என்று மூட்டை கட்டினார்கள். மூளைக்கு வேலை கொடுத்தாங்க. நீ முயற்சி பண்ணு, நீ சரி பண்ணு, நீ சரியாயிரு, அதில் இதில் பழி சொல்லாத. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தருவதில் தொடர்ந்து முயற்சி செய். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு. வலா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குன்னு மட்டும் சொல்லாத. வலாக்கின் குல் கத்தஷல்லாஹு வ மா ஸஅ ஃபஅல், நீ என்ன சொல்லு, அல்லாஹ் நாடினது நடந்திருக்குன்னு சொல்லு, அவ்வளோதான். அல்லாஹ் நாடினது நடந்திருக்குது, விளங்கிட்டா? அப்போ இது ஒரு பெரியார் வந்தார், அவர் வந்தார், மழை பெஞ்சுது. அவர் வந்தார், மழை பெஞ்சது இல்லைடா, மழை பெஞ்ச அன்று அவர் வந்தார், அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிக்கும். அப்துல் ஹமீத் மௌலவி பேச தொடங்கினார், மழை பெய்யுது. அப்படி இல்லை, அவர் மழை பெய்யக்குள்ள பேச தொடங்கினார் என்று சொல்லு. எதுக்குது? அப்போ இந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க அந்த மக்களை களை எடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அத்தா காஹினன் வ அர்ராபன் வ ஸதக பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் குறிகாரன் சாத்திரகாரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறானோ அவன் முஹம்மது நபி மீது அருளப்பட்ட குர்ஆனை நிராகரித்து விட்டான். இன்னைக்கு எத்தனை இந்த குருகாரன் சாத்திரகாரன் இருக்கிறான், சாத்திரம் சொல்கிறவன் குறி சொல்கிறவன் இருக்கிறான். ஊருக்குள்ளேயே வந்துக்கிட்டு நமக்கு சாத்திரம் சொல்கிறான், குறி சொல்கிறான். ஒரு ஆளை முகப்பத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒன்றை சொல்லுவான். சொன்னோடனே நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். ஐயா வாங்க ஐயான்றான். நான் வரமாட்டேன், நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்றான். என்னடா இது, சரியா சொல்லிக்கான், இது எல்லாருக்கும் உள்ள இளவுடா, இது எல்லாருக்கும் இதான் பிரச்சனை. நாம் எல்லாருக்கும் உதவி செய்வோம், நமக்கு உதவி செய்ய யாரும் பெற மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேர் கடன் கொடுத்து அனுபவமிக்கும். கேட்டு பாருங்களேன், நாட்டியாலும் காசு உண்டு, கொஞ்சம் கடன் கேட்டு பாருங்களேன், கிடைக்காது. எனக்கும் உனக்கும் இருக்கிற மொத்த பிரச்சனை இதுதான். இதை சொன்னோடனே நம்ம அப்படியே ஆடி போயிடுறோம். இதுதான் அந்த குறிகாரன் அப்படியே நங்கூரமிடுற, அப்படியே நிப்பாட்டிடுவான். சிலருடைய முகத்தை பார்த்து, அந்த இமோஷனை பார்த்து, மனவெழுச்சிகளை பார்த்து அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருங்கிறத சொல்ல முடியும். சிலருடைய முகத்தினுடைய அடையாளங்களை வைத்து சில நோயை சொல்ல முடியும். சில நோயினுடைய அறிகுறிகள் முகத்தில் இருக்கும், அது சில படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சொல்ல தொடங்குவாங்க. 93ஆம் ஆண்டு பாகிஸ்தான்லேருந்து ஒரு மௌலானா வந்தார், பெரியவங்களுக்கு தெரியும். 93ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மௌலானாண்டு வந்தார். அப்போ மினிஸ்டர் அசரப் இருக்கிற நேரம் கூட நின்று பக்கத்தில் இருந்து இசுமொழி ஆட்சியார் தானே. அப்போ நமக்கு ஒரு 17 வயசு,
பெரிய தலப்பா கட்டும் ஜிப்பாவும். ஏன்னா அப்போ இசும் எழுத தெரிஞ்ச பெரிய மந்திரவாதி புள்ள நான். அதனால தான் நம்மளை கொண்டு அங்கே போகிறாங்க அட்டுலுக்கமையில். அப்போ தபிலிக் ஜமாத்தில் ஒரு பெரிய ஒரு கார்குனா நம்ம இருக்கிறோம். அப்போ அட்டுலுக்கமையில் இருக்கக்கூடிய அமித் சாப்பிட வீட்டில் தான் மௌலானா வந்தார். அப்துல் காதர் அவர் வேறு. அவர் வந்து அவர் அந்த அட்டுலுக்கமா ஹஃபீஸ் ஆச்சியாருங்கிற அவர் மகனுக்கு ஹஃபீல்ங்கிற அந்த பையனுக்கு கேன்சர், அதுக்கு தான் மருந்து கொடுக்க வந்தார். ஊரெல்லாம் கதை ஃபேமஸாக வச்சு மருந்து கொடுத்ததோட வருத்தம் லேசாமண்டு. ஆனால் ஒரு ரகசியம், அட்டுலுக்கமையிலேயே பாகிஸ்தான் மௌலானா இருக்கும்போதே அவர் அடக்கம் செஞ்சாச்சு. அது யாருக்கும் தெரியாது. மௌத்தா போய்த்தார். இது ஊருக்கு தெரியா. குணமடைஞ்ச கதை மட்டும்தான் வெளியில்லை. அதை சொல்கிறது டெலூஷன் என்று சொல்கிறது. அதான் டாக்டர் ருத்ரன் சொன்னார், உன் நேர்ச்சியை நேர்ந்து ஒரு நாயின் வாலில் கட்டு, அது குணமடையும் என்றார். நம்பிக்கை. அப்போ இப்படியான ஒரு நம்பிக்கையில் நடக்கிற நேரம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இசும் எழுத வராங்க. நான் அப்போ அவரோட இசும் எழுதுகிறேன், பாகிஸ்தான் மௌலானாவோட இசும் எழுதுகிறேன். அதில் இருந்து தான் நான் வந்திருக்கிறேன். நம்ம விஷயம் தெரியாமல் கதைக்கல. அவங்களோட ஜின் விரட்டுறல், மந்திரம், மாயா ஜாலங்கள், ஜின் வாசலாத்து, இந்த அற்புதம் காட்டுறது எல்லாம் நமக்கு அத்துபாடி. மூட நம்பிக்கை என்று அடித்து அப்துல் ஹமீத் ஷரை என்று அடிங்க யூடியூப்ல அந்தரத்துலேயே நிப்பாட்டி காட்டிங்க. ஒரு ஆளை வெறும் பொட்டிக்குள்ளேருந்து ஆளையே எடுத்து காட்டி நிற்கிறேன். வெறும் கைக்குள்ளே இருந்துக்கிட்டு விபூதி குங்குமம் கஸ்தூரி என்று எடுத்து காட்டி நிற்கிறேன். இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். அதுக்கெல்லாம் ஜின்னு வர தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை வந்தால் போதும். இதெல்லாம் ஒரு மேஜிக் என்று அழகாக இங்கிலீஷில் சொல்லலாம். இதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த குறிசாரன் காத்திரகாரன் எல்லாம் இப்படி சொல்கிறானே, பாகிஸ்தான் மௌலானாவிடம் 17 வயசிலிருந்து பல நோயாளிகளை பார்த்த அனுபவத்தில் இன்றைக்கு சொல்லுவேன், ஒரு ஆளை முகத்தை பார்த்து உங்களுக்கு இன்னும் வருத்தம் இருக்கின்ற.